Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அதுவும் பெங்களூர் ஸ்டைல தொன்ன பிரியாணி தான் செஞ்சுக்கிறது. கரெக்டான மெஷர்மெண்ட்ல செஞ்சு எடுத்துக்கிற ரொம்ப டேஸ்டியாவே இருக்கு. இதே மெஷர்மெண்ட்ல நீங்க வீட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா பாக்குறவங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னோட சேனல் பேர் வந்து பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கர். கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ தொன்னி பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் வந்து பிரியாணி கட்டுதான் பெரிய பெரிய பீஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறது. 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ தேவையா இருக்கிற மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 சின்ன குழிக்கரண்டி தயிர் நான் ஆட் பண்றேன். தயிர் வந்து கெட்டியான தயிர், புளிச்சு இருக்க கூடாது, அப்பதான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 ஹவர்னாலும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. அப்பதான் சிக்கன்ல நல்லாவே அந்த மசாலாலாம் ஒட்டும். பச்சை மசாலைக்கு தேவையா இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். மீடியம் சைஸ் புதினா ஒரு கட்டு, மீடியம் சைஸ் கொத்தமல்லி ஒரு கட்டு, நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், பூண்டு 50 கிராம். தொன்ன பிரியாணிக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போறது இல்ல, அதனால நான் பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு காரம் கொடுக்கறது. நான் ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணுமாந்தாக்கா நீங்க 15 கூட சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் போட்டு நல்லாவே நைஸா அரைச்சின்னு எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சிட்ட பிறகு புதினா கொத்தமல்லி நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிறது இதுலயே சேர்த்துக்கலாம். எப்பவுமே தொன்னி பிரியாணிக்கு வெந்தயக்கீரை போடுவாங்க. என் வீட்டுல பிடிக்காதுன்னு தொட்டு நான் வெந்தயக்கீரை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா ஒரு அரைக்கட்டு வெந்தயக்கீரை இது கூடவே சேர்த்து நல்லா நைஸாவே அரைச்சுக்கணுமா இருக்குது. இந்த பச்சை மசாலா தான் நம்மளுக்கு தொன்னி பிரியாணிக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ். இது கரெக்டான பதத்துல இருந்துச்சுனாக்கா பிரியாணி டேஸ்டாவே இருக்கும். பெரிய சைஸ்ல ஒரு 4 வெங்காயம் நல்ல மெலிசாவே கட் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளி ஒரு 3 நான் சேர்த்துக்கிறேன். நல்ல பெருசா இருக்கிறது மீடியம் சைஸ் தான் நான் எடுத்துக்கிறது. இதுவும் குட்டி குட்டியாவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு பாத்துக்கலாம். 150 கிராம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கீயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கூடவே பட்டை, லவங்க, ஏலக்காய், மராட்டி மூக்கு, ஸ்டார் அனாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லாவே பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதுமா இருக்குது. வெங்காயம் நல்லாவே வதக்கின பிறகு அரைச்சி வச்ச பச்சை மசாலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே அந்த பச்சை மசாலா வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணுமா இருக்குது. இந்த நேரத்துல நான் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல இது கூட நல்லா வதக்கணுமா இருக்குது. ஒரு பொருளை போட்டுட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி டைம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்தாக்கா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நீங்க இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். இப்ப வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறதும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்ட பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிக்கன்ல மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், அதனால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டா போதுமா இருக்குது. இப்ப தக்காளி வேவறதுக்கோசரம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க தக்காளி அந்த மசாலாவும் நல்லாவே வெந்து வந்தாச்சு. இந்த நேரத்துல சிக்கனும் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்ட பிறகு மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஊத்துனா போதுமா இருக்கிறது. ஏன்னாக்கா சிக்கன்ல நம்மளுக்கு தண்ணி விடும். ரொம்ப அதிகமா தண்ணி ஆயிடுச்சுனாக்கா பிரியாணி கொல கொலன்னு வந்துடும். இப்போ வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம் எண்ணெய்லாம் நல்லா மேல பிரிஞ்சு வந்துக்குது. சிக்கனை ஒரு 50% வெந்து வந்தாச்சு. சூப்பராகவே அந்த சிக்கன்ல மசாலாலாம் இறங்கிக்கும். இந்த நேரத்துல அழு தண்ணி நம்ம ஊத்திக்கலாம். நான் 1 kg தான் அரிசி எடுத்துக்கிறது,
அதுக்கு 1 kgக்கு நீங்க எதுல அழுத்துறீங்களோ அதுல 2 மடங்கு தண்ணியை நீங்க ஊத்திக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இருந்தாக்கா 1.5 மடங்கு நீங்க தண்ணியை நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கொதி வர்ணமா இருக்குது. நல்லா கொச்சிட்ட பிறகு அரிசி வந்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுதான் சேர்க்கிறது. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்லா உதிரி உதிரியா பிரியாணி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப வந்து பிரியாணிக்கு தேவையா இருக்கிற அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒண்டி எப்பவுமே உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கணுமா இருக்குது. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் செக் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்த பிறகு ஒரு சின்ன சைஸ் லெமனு மேல இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு தம் போட்டுடலாம். இந்த மாதிரி பபுள்ஸ் மேல வந்தாலே தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். ஏதாவது இந்த மாதிரி வேஸ்ட் பேன்ல தம் போடணுமா இருக்குது. பேன் நல்லா ஹீட் ஆனையும் ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம், ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. அதுக்குள்ளாக கேரட் ரைத்தா எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துக்கலாம். 1/2 லிட்டர் தயிர் நல்லா கெட்டியாவும் இருக்கணும், புளிப்பு இல்லாதவும் இருக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி, 2 பச்சை மிளகாவும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு நல்லாவே கிரைட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணுமா இருக்குது. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. நல்லா கிரீமியா இந்த மாதிரி உங்களுக்கு கேரட் ரைத்தா கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை விதமான ரைத்தா செய்ய வரும்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளாக நம்மளோட தொன்னை பிரியாணி கூட ரெடி ஆயிடுச்சு. அடியில தண்ணி எதனா இருக்குதான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கரண்டி உள்ள விட்டு நம்ம எடுத்து பார்த்தாக்கா அதுல வெறும் இந்த மாதிரி எண்ணெயோட நம்மளுக்கு வந்தாக்கா ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ ஒரு 1/2 பேருக்குனாலும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அப்பதான் நம்மளுக்கு சாதம் ஒடியாம நல்லாவே வரும். இப்போ ஒரு 1/2 பேர் ஆயிடுச்சு, நம்ம தம்மு ஒடிச்சிடலாம். எப்பவுமே பிரியாணி கலக்கக்குள்ள இந்த மாதிரி சைட்ல இருந்து தான் எடுத்து கலக்கணுமா இருக்குது. அந்த கலரு அந்த உதிரி உதிரியா வந்துக்கிறது எல்லாமே சூப்பராகவே இருக்கு. பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி இப்படித்தான் இருக்கும். இதே மெஷர்மெண்ட்ல உங்க வீட்டுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பரா டேஸ்டாவே இருக்கு இந்த தொன்னை பிரியாணி. நல்லா இருந்துச்சுனாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் கமெண்ட்டை கொடுங்க. புதுசா பாக்குறவங்க பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.